ஜோனா 16 வயசுல எடுக்கிறான். இல்லையா? இயேசுனுடைய பிள்ளையா மாறிட்டான். மாறி பிள்ளைங்க கை தட்டுங்க. ஒரு மனம் திரும்புதல் என்பது ஒரு பாக்கியம். கடவுளால் நியமிக்கப்படுறது, கடவுளால் கொடுக்கப்படுறது. இந்த பாக்கியத்தை மனுஷன் கொடுக்க முடியும், இவங்க தாய் தகப்பனால் கூட முடியாது. ஆனா இவன் தனியா வந்து நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், நான் விரும்புறேன், எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு சந்தோஷமாச்சு. இப்போ அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோடு ஞானஸ்தானத்தை எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டு. இந்த ஞானஸ்தானத்துக்கு நீயா எடுக்கிறியா இல்லை யாருன்னா உன்னை கண்டிஷன், அப்பா கண்டிஷன் பண்ணாரா? அம்மா சரணு நீயே தான் எடுக்கிற, மனப்பூர்வமாக எடுக்கிற, பின்மாற்றமாக போக மாட்டேன். கடைசி வரை ஆண்டவருக்காக இருக்கும். ஊழியக்காரனை மாறுவியா? கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்காக பாடுவியா, வாசிப்பியா, கர்த்தருக்காக உண்மையத்துவமாக இருப்பியா? கர்த்தர் தேவன் தாமே இந்த மகன் சொன்ன சாட்சி, ஆகாயம், சூரியன், சந்திரன், தண்ணீர், சபை மக்கள், அவருடைய தாய் தாப்பன், உறவினர்கள், சபையார் ஒவ்வொருவருக்கு முன்னாலே உடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பா. இந்த வாலிபத்துல தகப்பன சிருஷ்டிகர நினைன்ற வார்த்தை, இந்த வாலிபத்துல உங்களை நினைச்சு உங்க சமூகத்துல இந்த மகன் 16 வயதுல நீங்க தெரிஞ்சு கொண்டதுக்கு நன்றி. 16வது வயதுல உங்க சமூகத்தில் நின்றதுக்கு நன்றி. ஒரு சவாலாய் கூட இருந்த வாலிபர்களை காட்டி முந்தினவர்கள் பிந்தினராயும் பிந்தினவர்கள் முந்தினராயும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் சமூகத்தில் முந்திக் கொண்டான். கர்த்தர் சமூகத்தில் முந்திக் கொண்டு ஆண்டவருக்காக வாழ போறேன், ஆண்டவருக்காக ஜீவிக்க போகிறேன், ஆண்டவருக்காக மியூசிக் வாசிக்க போறேன், ஆண்டவருக்காகவே தான் இருக்க போறேன் என்ற பெரிய பாக்கியத்தை மகனை கொடுத்திருக்கிறேன். நீர் அறிந்திருக்கிறீரப்பா, உங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த மகன் சொன்ன சாட்சி சபையார் குடும்பத்தார் கேட்டு இருக்கிறாங்க. அதன்படியா நடக்க உதவி செய்யுங்கள் என்று கர்த்தர் நோக்கி எல்லாருமா சோதரிப்போமா. ஆண்டவரே சோத்ரம், நடத்தும் ஆசீர்வதிங்க. மகன் சொன்ன சாட்சியை நீர் அறிந்திருக்கிறீர். வாலிபத்துல சிருஷ்டிகரை நினைத்து வாலிபத்துல கர்த்தரை துதிக்க மகனுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் மகன் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். பிதா குமாரன் பரிசுத்தாவின்